விக்னேஷும் வந்து நம்ம அபியும் வந்து என்ன பண்ணுறாங்க, மேடையில் இருக்கிறத பார்த்துட்டு வந்து ராகவனால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், நேராக வந்து அபியோட கையை பிடிச்சிடுறாரு. அப்போ அபிக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக ராகவ் சார் நம்ம கையை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு, அவங்க கூட இருந்த விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. அடுத்து வந்து சுயநினைவுக்கு வந்து கையை விடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் தவிக்கிறாரு. அபிக்கு நாளைக்கு காலை கல்யாணம் ஆக போகுது, அபி என்னை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அவரோட மனசாட்சி வந்து அவர்கிட்ட சொல்லுது, எப்படியாவது வந்து அபியை கல்யாணம் பண்ண நீ வந்து யோசி, அபிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் மனசு விட்டு இன்றைக்கி நைட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசாட்சி சொன்னோன்னே யோசிக்கிறாரு. அபிகிட்ட நம்ம சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம மனசுக்கு தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அபி இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து நம்ம அபிக்கு கால் பண்ணி உடனே பார்க்கணுன்றாரு. நான் வர முடியாது, எதுக்காக இப்போல்லாம் வந்தீங்க, எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அபி ப்ளீஸ் அபி, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுங்க ப்ளீஸ், நீங்கள் வரலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு நம்மளாம் பயமுறுத்துறாரு. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஏங்க என்னை கூப்பிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் நடக்கதே வேறன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ப்ளீஸ் அபி ப்ளீஸ் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காத, என் கூட வந்துட்டு நம்ம போய் எங்கேயாவது போயிடலாம், நிம்மதியாக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே வந்து அப்படியே வந்து கெஞ்சிட்டே இருந்தவர் ஹக் பண்ணிடுறாரு. கரெக்டாக அந்த ராகவ் வந்து அந்த டைமில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கீழே ஓடி வராரு. பார்த்து அதிர்ச்சியிலே பார்த்தா அவங்க மாமாவும் வந்து அபியும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல, ஒன்றுமே புரியாமல் அப்படியே நிற்கிறாரு. உடனே வந்து அபி வந்து செம்ம டென்ஷனாக வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து எவ்வளோ வந்து வெளியே விலக பார்க்குறாங்க. அவனை அவர் கட்டி பிடிச்சி டைலாக்காக பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ராகவால் தாங்க முடியாமல் அங்கேருந்து வந்துடுறாரு. அடுத்து ராகவ் வந்து பயங்கரமாக அழறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து தள்ளி விட்டுட்டு சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறாளே, எப்படியாவது இவளை கூட்டிகிட்டு போயிடலாம் நினச்சா இந்த மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு முரளி. இங்கே வந்து ராகவ் பயங்கரமாக கதிர்க்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அபியா இப்படி, அதுவும் வந்து என் மாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அக்காவோட வாழ்க்கை என்ன வருது, அந்த ஆளுக்கு ஏன் இந்த மாதிரி புத்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அவங்க மாமா பார்க்க வராரு. வந்துட்டு உடனே வந்து தப்பிச்சு போக பார்க்குறாரு. எங்கே தப்பிக்க பார்க்குறீங்க, உடனே வந்து ஓடி வந்து அப்படியே சட்டையை பிடிக்கிறாரு, பலாரம் அறையிறாரு. உடனே ஒன்றுமே புரியல முரளிக்கு, இவன் ஏன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன ஒன்றும் புரியலையா, இவ்வளோ நேரம் அபிக்கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்துன்னு தான் இருந்தேன், எவ்வளோ தைரியம் தான் என் அக்காவுக்கு துரோகம் பட்டுச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இன்னொரு நல்லா அடிக்கிறாரு. உடனே வந்து முரளி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அது வந்துடுறாரு. உனக்கு அவ்வளோ திமுறா, இப்போவே வந்து அவளை கூட்டிகிட்டு ஓடி போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாரு. ஓ அபியும் என்னை விரும்புகிறான்னு நினச்சிக்கிறானா இவன், இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்பா, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நாளைக்கு காலைல கல்யாணம், ஆனால் இன்றைக்கி அவள் என்னை வந்து ரொம்ப விரும்புகிறதால நம்ம போய் எங்கேயாவது போயிடலாமான்னு கேட்குறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே ஒன்றுமே புரியாமல் அபி உன்னை கேட்டாளா, ஆமாம் அபி என்னை அந்த அளவு வந்து விரும்புகிறா, பார்த்தல நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி என்னை வந்து என் கூட வந்து பேசுகிறா பழகிறா, என்ன காரணம் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாரு ராகவ். இங்கே பாரு, என்னால் வந்து உன் அக்கா கூடலாம் வாழ முடியாது, புரிஞ்சுக்க ராகவ், அபியை நான் ரொம்ப விரும்புகிறேன், அபியும் என்னை ரொம்ப விரும்புகிறா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சியா ராகவ். இங்கே பாரு, இப்போவே உன் மானத்தை எடுக்கிறேன்னா இல்லையா பாரு, நீ இப்போ போய் எல்லாக்கிட்டையும் சொல்லி உன் அக்காக்கிட்டே சொன்னீங்கன்னா, உன் அக்காவுக்கு ஏற்கனவே இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் குழந்தை உண்டாயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை இருக்காது, ஏன்னா உன் அக்கா அதிர்ச்சி தாங்கக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா என்னை வந்து மிரட்டுறியா, நான் மிரட்டலப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன் அக்காவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தை இதோட மறைச்சிறது தான் உனக்கு நல்லது, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ராகவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இவ்வளோ கேவலமான ஆளை இவ்வளோ நாள் நம்ம கூட வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாரு. அந்த அபியும் இந்த இவனும் சேர்ந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராகும். இது